அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. ரப்பி இஷ்ரஹ் லி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் இன் உரீது லில் இஸ்லாஹ மஸ்ததஅது மா பில்லாஹ் அலைஹி தவக்கல். அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டார் அன்புக்குரிய நெருமை சகோதர சகோதரிகளே, தாய் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடன் இருக்கக்கூடிய ஏழைகளை எப்படி பராமரித்தார்கள், எப்படி அவர்களோடு நடந்து கொண்டார்கள் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருந்த அந்த திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் விருந்து வழங்கி இருக்கிறார்கள். விருந்து உபசாரம் என்று சொன்னால் தம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு அவர்களுக்கு அவருடைய பசியை போக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திண்ணை தோழர்களாக இருக்கக்கூடிய நபித்தோழர்களுக்கு உணவு வழங்கும்படி மற்றவர்களையும் தூண்டி இருக்கிறார்கள். அப்துரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்யுங்க, உணவு வழங்குங்கள் என்று சொன்னார்கள். அவர் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான இந்தஹு தஆம் இஸ்னைன், யாரிடத்தில் 2 பேருக்கான உணவு இருக்கிறதோ ஃபல் யத்ஹபு பிசாலிசின், அவர் என்ன செய்யட்டும், 3வது நபரை அழைத்து சென்று அவருக்கும் உணவு அளிக்கட்டும். வமன் கான இந்தஹு தஆமுன் அர்பஅத்தின், 4 பேருக்கான உணவு யாரிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறதோ அவர் 5வது நபராக இங்கிருந்து ஒருவரை அழைத்து செல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபாக்களில் அந்த திண்ணை தோழர்களாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, வருவாங்க. சில மனிதர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஒரு மனிதர் ஒருவரை அல்லது 2 நபர்களை அழைத்து செல்வார். ஒருவர் வருவார், வந்து விட்டு என்ன செய்வாங்க, வாங்க நம்மோடு இன்றைக்கு உணவு அருந்தலாம் என்று ஒருவரை அழைத்து செல்வார். சிலர் 2 நபர்களை அழைத்து செல்வார்கள், சிலர் 3 பேர் நபர்களை அழைத்து செல்வார்கள். இப்படி என்ன செய்வாங்க, ஒவ்வொருவரும் அவருடைய சக்திக்கேற்ப அவருடைய வீட்டில் என்ன இருந்து கொண்டிருக்கிறதோ அதை கொண்டு இந்த ஏழைகளாக இருந்து கொண்டிருக்கிற தோழர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காண்டி அவர்களை அழைத்து செல்வார்கள். காரணம், அவர்கள் பட்டினியோடு இறங்கிவிடக்கூடாது, பட்டினியோடு நாட்களை கழித்து விடக்கூடாது. அப்படி இருந்தோமையானால் அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரணை. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி தான், நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு நிர்ணயத்தில் வந்து நான் உன்னிடத்தில் உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவு புகட்டவில்லை என்று அல்லாஹ்வே அவன் பசித்திருந்ததை போன்று, அல்லாஹ்விற்கு பசியோ தாகமோ உணவோ எதுவுமே தேவையில்லாதவன், அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் ஒரு அடியான் வந்து நாம் அதை செய்யாத போது, அதை அலட்சியப்படுத்துகிற போது தனக்கு அவன் அளிக்கிறதுக்கு தவறிவிட்டதை போன்று என்று அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் தான் நினைச்சாங்க இந்த செய்தியை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்மில் இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உணவில்லாமல் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், பட்டினியோடும் பசியோடும் அவருடைய நாட்களை கடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தம்முடைய சமுதாயத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஏற்பாடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, யார் தங்களிடத்தில் இருக்கிற உணவு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய சக்திக்கு மீறி எந்த அளவிற்கு கொடுக்க முடியுமோ அப்படி மற்றவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை சொன்னார்கள். இதை போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்படி அவரவர் அழைத்து செல்வது போக மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறதோ, இந்த செய்தியை சொல்லுகிறக்கூடிய இப்னு சீரின் அவர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செய்வாங்க, இப்படி ஒவ்வொருவரா அவரவருடைய சக்திக்கேற்ப அழைத்து செல்வார்கள். அதன் அடிப்படையில் செய்வாங்க, அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் உணவு அளிப்பாங்க. மிச்சம் யார் இருக்கிறதோ அதை அவர்களை ரசூலுல்லாஹி அவர்கள் அழைத்து செல்வார்கள். அவருடைய வீட்டில் உணவு இருந்தது என்று சொன்னால் அதை கொண்டு அவர்கள் உணவு கொடுப்பார்கள். எந்த அளவிற்கு சொன்னால் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய வீட்டிற்கு 8 நபர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழைத்து கொண்டு சென்று அவர்களுக்கு உணவு அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் என்ன செய்யப்படும், ஆதாரபூர்வமான செய்திகளாக பகிர. இதையெல்லாம் எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்று சொன்னால், சமுதாயம் ஏழைகள் விஷயத்தில் வறியவர்கள் விஷயத்தில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதற்கு தான் ஒரு சிறந்த வழிகாட்டியாக முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பண்பை இன்றைக்கு நாம் நம்முடைய சமுதாயத்திலே காண முடிகிறதா என்று கேட்டால் காணாமல் போய்விட்டது என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி ஏழைகள் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பசியோடு இருந்து விடக்கூடாது, அவர்களுக்கு உணவு அளிப்பது நம் மீது இருந்து கொண்டிருக்கிற கடமை பொறுப்பு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் செய்து பிறரையும் அதை செய்யும்படி தூண்டிவிட்டு அதற்கான ஆர்வத்தை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த மக்கள் தங்களை சார்ந்திருக்கின்றவர்கள் பசியோடு இருப்பதற்கு அவர்கள் விடவில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், முந்தைய ஒரு செய்தியில அபூ ஹுரைரா அவருடைய செய்தியை நாம் சொல்லி அந்த நிகழ்வை அபூ ஹுரைரா அவர்கள் பிறகு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவளித்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர் உணவு கேட்டார் என்பதன் காரணத்தினால உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த செய்தி கிடைத்த போது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் என்னோடு உணவு அருந்த வருவது என்பது எனக்கு பல பொட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்ததாக நான் கருதுகிறேன். ஆனாலும் கூட அந்த வாய்ப்பை நான் விட்டுவிட்டேனே என்று என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருந்தினார்கள். அன்பானவர்களே, நம்மோடு ஒரு ஏழை உணவு அருந்துகிறான் அல்லது அவருக்கு உணவளிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம், ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அதை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் ஏழைகளிடத்தில் அவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்கான என்னெல்லாம் ஏற்பாடை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை அறிந்திருக்கிற
நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடித்து வாழ வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்முடைய முன்மாதிரி இப்படித்தான் நடந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அவருடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக, அவர்கள் கொண்டிருந்த நற்பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்குவானா என்று கூறி நிறுத்துகிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி